ஹாய் கைஸ், இன்னைக்கு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் போனோம். கரூர் பைபாஸ் ரோட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். இன்றைக்கி நானும் என் சிஸ்டர் அண்ட் பிரதரும் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு ஓப்பன் ஆகி, பட் நாங்கள் இன்றைக்கி தான் வந்துட்டு சரி போயிட்டு வரலான்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு அடல்ட்டுக்கு 200 டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஷீட்டில் ஸ்கேனர் மாதிரி இருக்கும். நம்ம மெட்ரோவில் எப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போவோமோ அதே மாதிரி தான். இங்கேருந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே அந்த கீரை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த நெருப்பு கோழிக்கு ஃபீட் பண்ணோம். நான் சின்னதாக இருக்கிறதுக்கு தான் ஃபீட் பண்ணேன். என் தம்பி தான் பெருசாக இருக்கிறதுக்கெலாம் ஃபீட் பண்ணால் பயம் இல்லாமல். நாங்களாம் போனப்போ செம வெயிலாக இருந்துச்சு. பட் அங்கங்கே க்ரீனரியாக இருக்கிறனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். நிறைய கண்ட்ரியிலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் ஏஷியா, யூரோப், ஜெர்மனி, இட்டாலி, இது மாதிரி அதர் கண்ட்ரீஸ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. ஒன்று ஒன்று பார்க்க டிஃப்ரெண்ட்டாக, கலரும் ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பேர்ட் பாருங்கள், 2 முட்டை போட்டு இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பார்க்கவே அந்த முட்டை. இந்த பேர்டோட நோஸ் பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினச்சோம். பட் அதோட நோஸே அப்படி தான் அதுக்கப்புறம் தான் தெரியும். இது ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. டக்குலே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணியிலே சில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே தண்ணியிலே இருக்கணும்னு தோணுது. இதில் டக்குக்கெல்லாம் இருக்காதா? பார்க்க பியூர் ஒயிட்டாக ஒரு பொம்மை மாதிரியே இருந்துச்சு. பட் அது ஒரிஜினல் டக்கு தான். நெக்ஸ்ட் அங்கேயே ஆக்சுவலாக சேல்ஸும் பண்ணுறாங்க டக்கு இது மாதிரிலாம். நமக்கு வேணும்னா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் போல். நெக்ஸ்ட் இந்த பேர்டு பார்க்க உங்களுக்கு எது மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஆங்க்ரி பேர்டு ஃபீல் வந்துச்சு அந்த ஃபேஸ் பார்க்கும்போது. பேர்டெல்லாம் ஆக்சுவலாக இந்த கிட்ஸ் கூடலாம் சூப்பராக ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையன் எங்கே நடக்கிறானோ அது பின்னாடியே நடந்துக்கிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த பையனுக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ் அக்வாரியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ரேபிட்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே போனனால நிறைய ரேபிட் கொஞ்சம் தூங்கிட்டே இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு ரேபிட்டுக்கு வந்துட்டு கிட்ஸை மட்டும் வந்துட்டு ஃபீட் பண்ண விட்றாங்க. தென் இந்த கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா ப்ளே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோய் ஃபிஷ் பார்த்தோம். இது மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே வந்துட்டு செம பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு லுக் வைஸு. நிறைய பேர் இதுக்கும் ஃபீட் பண்ணாங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் கொஞ்சம் பிளேசஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோழி குஞ்சு இருந்துட்டு எக்குலேருந்து எப்படி வருது, அதுக்கான 1 by 1 ப்ராசஸாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக வந்துட்டு நிறையாவே இன்குபேட்டர்லேருந்து எப்படி வருது, அதில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுருக்காங்க, அது மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூபார்ன் சிக்ஸு, இது வந்து 1 week ஓல்டு சிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஓல்டர் சிக்ஸு, இது மாதிரி 1 by 1 ப்ராசஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த எலிலாம் வந்துட்டு பார்க்கலாம். இதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு டேரெக்டாக பார்க்கும்போது வியூஸ்லாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கும் ப்ளே ஏரியா மாதிரி இருந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு அதுக்குன்னு டிசைன் பண்ணி வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே ஆக்சுவலாக சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டர் குடிக்கிறதுலாம் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. ஆக்சுவலாக அதுக்குன்னு தண்ணியாக வந்துட்டு வாட்டர் செட் பண்ணி இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது சின்ன பிள்ளைங்களாம் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மரத்துலலாம் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு ஏரியா மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஆமெல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு டேரெக்டாக பார்க்கும்போது. ஸ்னேக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒன்று கூட அசையவே இல்லை, அப்படியே இருந்துட்டு ஒரே இடத்துல இருந்துச்சு. இதெல்லாம் ஆக்சுவலாக கையில் எடுத்து கொடுப்பாங்கன்னாங்க. நாங்கள் போனப்போலாம் அது கொடுக்கல, யாருமே இல்லை. வகை நலங்கள் அது பார்க்குறதுக்காக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காலை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்கும், கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே விடுவாங்க. நம்ம வந்துட்டு அங்கே உள்ளே இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டைம் தான் அந்த சீட்ஸ் கொடுப்பாங்க, திரும்ப போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு அந்த பேர்டு வந்துட்டு நம்ம கையிலே அழகாக வந்து உட்காரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் உட்காரும்போது பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே இதாச்சு. இதில் வந்து நிறையா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிஞ்சினா எப்படி இருக்கும், முல்லைன்னா எப்படி இருக்கும், மருதம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு லேண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இது இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த உள்ளே நுழையும் போதே அந்த பேர்ட்ஸோட சவுண்டு அதோடு இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த பேர்டும் எனக்கு ஃபஸ்ட்டு உட்காரும்போது வந்துட்டு ஸ்டார்டிங் மட்டும் பயமாக இருக்குது, அப்புறம் உட்காந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவ்வளோக்கும் அந்த ஒரு பயம் தெரிய மாட்டேங்குது. இதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஃபீட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸை மட்டும்தான் அது அழகாக க்யூட்டாக சாப்பிடுது. நெக்ஸ்ட்டு இந்த பேர்டுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணலான்ட்டு போனேன். அது அழகாக பறந்து வந்து என் கையில் உட்காந்துக்குச்சு. உட்காந்தோடனே அந்த நகம் படும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அது நல்லா சாப்பிட்டுட்டு என் ஃபேஸை ஒரு லுக் விடும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக அது பறந்து போயிடுச்சு. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் மாதிரியுமே வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கீழே இருக்க மண்ணை கூட வந்துட்டு ஒன்று பார்க்க லுக் வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேர்ட் தான் இருக்கலே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதை ஆக்சுவலாக ஃபீட் பண்ணலான் தான் போனேன். பக்கத்தில் ஒருத்தவங்க மேலே ஷோல்டரில் உட்கார வச்சாங்க. லைட்டாக வந்துட்டு காதை கடிச்சிது. அதுக்கப்புறம் நான் ஓடிட்டேன். என் தம்பி தான் வந்துட்டு ஃபீட் பண்ணான். அவன் பயப்படாமல் வந்துட்டு ஃபீட் பண்ணான். நின்னா அதுவாக வந்து உட்காந்துக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இது வந்து பார்க்கவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.